பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாக மாற பண்ண போகின்றேன். சங்கீதம் 30:11 ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலே சிக்கி இருப்பதன் காரணமாகவோ, அல்லது வியாதியினால் உண்டாகுகிற வேதனையின் காரணமாகவோ, அல்லது பண கஷ்டத்தினால் வருகின்ற நெருக்கத்தின் காரணமாகவோ, அல்லது பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற அழுத்தத்தின் காரணமாகவோ நீங்கள் வேதனையின் விளிம்பிலே துக்கப்பட்டு துயரப்பட்டு புலம்பிக் கொண்டிருக்கின்றீர்களா? தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாக மாற்றப் போகின்றேன். கர்த்தர் யாருடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார்? அதே 30ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்களை நான் சேர்த்து வாசிக்கின்றேன். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். யார் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, யார் கர்த்தரை நோக்கி கெஞ்சி விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, அவர்களுடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார். எனவே நீங்கள் தன்னந்தனியாய் வெறுமையாய் புலம்புகிறதையும் மணிக்கணக்கில் மற்ற மனிதர்களிடம் புலம்புகிறதையும் நிறுத்திவிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தரை நோக்கி கெஞ்சி புலம்புங்கள். நிச்சயமாகவே உங்கள் புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார். பெனினாளுக்கோ ஏராளமான குழந்தைகள், அன்னாளுக்கோ ஒரு குழந்தை கூட இல்லை. எனவே துக்கத்தோடு அன்னாள் சீலோவிலே கர்த்தருடைய சமூகத்திலே சென்று புலம்புகிறாள், அழுகிறாள், கர்த்தரிடத்திலே முறையிடுகிறாள், எனக்கு ஒரு குழந்தையை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறாள். கர்த்தர் அன்னாளின் ஜெபத்தை கேட்டு குழந்தைகளை கொடுத்தார். அன்னாளின் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினார். எனவே எல்லா மனிதர்களுக்கும் இருக்கின்ற ஆசீர்வாதம் உனக்கு இல்லையே என்று மற்றவர்களால் நீங்கள் மட்டம் தட்டப்படுகிறீர்களா? கர்த்தருடைய சமூகத்திலே அன்னாளை போல நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் வேண்டிக் கொள்வதை விட அதிகமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக நிச்சயம் மாற்றுவார். ஆமேன். ஹல்லேலூயா.